கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். எப்ப கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50-55 வயசுல தான் சுமாரா தெரிஞ்சது ஆங்கிலம். அப்புறம் தமிழை விட்டுட்டு இதே படிச்சுக்கிட்டு இருக்கோம், மறுபடியும் தமிழுக்கு போயிட்டா இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்கள்லாம் இங்க இருந்து போகும்போது, இப்ப இங்க இருக்கும்போது ஐம் ஸ்டூடெண்ட் சார், ஐம் ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் சார் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. வெளியே போனதும் என்ஜினியர் ஆயிடுவீங்க, டாக்டர் ஆயிடுவீங்க, ப்ரொஃபஸர் ஆயிடுவீங்க, அனலிஸ்ட் ஆயிடுவீங்க, நானோ டெக்னாலஜி டெக்னீஷியன் ஆயிடுவீங்க. அப்போ அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடுவீங்க. ஆனா நான் எத்தனை வாட்டி இங்க வந்துட்டு போனாலும் நான் ஸ்டூடெண்டாவே இருக்கேன். That is the only reason I qualified to be among you today. I'm not here to talk down to you. That should never be done. This is a dais. I'm standing on it for a better view, not because I'm taller than you. So please remember that and question my speech, my guidance, my advice. Never take it flatly. As someone with grey beard has told you, this is the way to live a life. Because I was taught by a totally white-bearded man not to take all advices without questions. அதனால்தான் இங்கே வருகிறேன். என் கட்சிக்காரங்கெல்லாம் 10,000 பேர் வந்துருவாங்க சார்ன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நாங்கள் கூட்டத்துக்கே போவோம். ஏன்னா அப்பத்தானே கட்சி வளரும். ஆனால் எங்கள் கொள்கை வளர வேண்டும் என்றால் கூட்டம் குறைவாக இருந்தாலும் நீங்க படிச்சவங்க நீங்க இடத்துல வந்து பேசுறது தான் முக்கியம். ஆஹா, என்ன அற்புதமான கண்டுபிடிப்புன்னு நினைக்கலாம். இதெல்லாம் அண்ணா பண்ணது, கண்ணதாசன் பண்ணது, கலைஞர் பண்ணது, இன்னும் நேரு பண்ணது, காந்தி பண்ணது. அதைத்தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் யூ வில் டேக் யுவர் தாட்ஸ் அவுட் சைட் அண்ட் ஐ வாண்ட் டு join mine with yours as you take your message out. I've lived a life, how meaningfully எனக்கு தெரியாது, but whatever I pass on to you, take the best which is suitable and is pragmatically useful for you in the world that you're going to face. That's what I'll have to tell you. Otherwise we are trained to speak like that on stages for a long time. But when we perform as artists, we never make our speeches longer than, or our performances more than 10 minutes. It's very boring. That's how succinct I'd like to be. அதனால் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லி தெளிவு பெறுவதே என்னுடைய சுயநலமான நோக்கம். எனக்கு கிடைத்த தெளிவு உங்களுக்கும் கிடைத்து விட்டால் இந்த மீட்டிங் நான் வந்ததுக்கும் இந்த மேடை அலங்காரம் இத்தனை பேர் வந்து இத்தனை நேரம் உட்கார்ந்ததுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால் இன்னமும் உங்களுக்கு, நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, ட்விட்டர் பார்க்குறீங்க, யூ ஸ்க்ரோல், யூ கெட் இன்ஃபர்மேஷன், பட் glean what you need from it. Like in my speech, எப்ப வெயில் ஜாஸ்தி அடிச்சாலும், வெயில் ஜாஸ்தி அடிக்குதுன்னா தோல் உறிஞ்சிடும். அதையும் நிழல்ல நின்று பார்க்கணும், ரசிக்கணும். அதனால உங்களுக்கு கிடைக்கும் ஒரே நிழல் உங்களுடைய தனிச்சிந்தனையாகத்தான் இருக்க முடியும். கேட்டு படிக்கிறதுங்கிறத இங்க படிச்சு முடிச்சிருவீங்க. வெளியே போகும்போது எவ்வளவு தூரம் இந்த கல்வி ஆபீஸ் வரலாம் கொண்டு சேர்க்கும். அப்புறம் சுகாதாரமாகவும் பாதுகாப்பாகவும் தெருவில் நடப்பதற்கு உங்களுக்கு எது உதவும் என்பதை யோசித்து பாருங்கள். உங்கள் கல்வியோ அல்லது கணக்கோ அங்க உதவாது. நீங்க சமுதாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும்,
ஏன் அது அப்படி இருக்கிறது? ஏன் நமக்கு இதெல்லாம் நிகழ்கிறது? நம்ம ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையும் இப்படி போடு அப்படி போடுன்னு வெளியே இருக்கிறவங்க சொல்றாங்களே, டீச்சர் சொன்னாங்க சரி, அவங்களுக்குன்னு ஒரு சிலபஸ் இருந்தது. சிலபஸே இல்லாதவன்லாம் எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்றானே, அவன் சொல்றதை நான் கேட்கணுமா அப்படிங்கிற கேள்வி ஆண்கள் கிட்ட இருந்து வர்றதை விட பெண்கள் கிட்ட இருந்து வர்றதுதான் முக்கியம். இந்த பெண்கள் ஓட்டு வாங்குறதுக்காக நம் பெண்களுக்கு ஓட்டுரிமை வாங்கவே பல 100 வருடங்கள் ஆகிவிட்டது. பெண்களுக்கு ஓட்டுரிமை அமெரிக்காவில் எப்பொழுது வந்தது என்று உங்கள் லைப்ரரியில் போய் பாருங்க. பிளாக் ஆப்பிரிக்கன்ஸ்க்கு ஓட்டு போடுறதுக்கு அமெரிக்காவில் எப்போ ஓட்டுரிமை வந்ததுன்னு பாருங்க. நமக்கு சுதந்திரம் வந்ததுக்கு கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு. So we are ahead. Dollars don't matter. Now you ask me questions, I will answer you to the best of my knowledge. Thank you. Sir, எங்க லைன்ல உங்களுக்காக क्वेश्चंस கேட்க நிக்கறாங்க. அவங்க கேட்கலாமா சார்? அவங்களே வந்து கேட்கட்டும். Yeah, sure. Sorry ma'am, before you speak, I salute the national cadets. You kept this house in order. Now you have a greater duty to keep the nation in order. Good evening, sir. Welcome to WCC. It is an absolute honor to have you here with us, sir. Sir, we've always known you as someone who has constantly reinvented himself. So, what is one thing that drives you to take up new risks and challenges, notwithstanding the fact that you've already achieved a legendary status in the industry? I can give you a short answer, but that won't satisfy them. So I'll stretch it out a bit. Bear with me. Reinventing itself is a very big word. And when you're reinventing, you're only copying. Because invention is the biggest word. If you've done it once, why did you go astray? Is the question. As a child, I had so many questions. Very few were answered. The rest I had to swallow, along with only advices which had no answers for my questions. So I continued in this route and I was not happy. So invent is not a word, I think, when it concerns me. I rediscovered myself. Ennai naane kandukondén. That was a lovely answer, sir. Thank you very much. That is the only way. That's what I'd like to do. Continuously do. தீபாவளிக்கு போன தீபாவளி போட்ட சட்டையே போதும், இப்ப எதுக்கு புதுசு வாங்குறீங்க? போன கிறிஸ்துமஸ்க்கு போட்டதே போதும், இப்ப எதுக்கு புதுசு வாங்குறீங்க? போன மிலாது நபிக்கு பிரியாணி சாப்பிட்றீங்களா, இப்பவும் எதுக்கு பிரியாணி கேட்குறீங்கன்னு கேட்க முடியாது. பசி மாறிக்கிட்டே இருக்கும், ட்ரெஸ்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும், ஃபேஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். Thank you, sir. Please rediscover yourself. You can. Definitely, sir. Hello, sir. Good evening. I'm Amritani from the Department of Mathematics. My question is, many of your films have challenged to social norms. So, do you believe that cinema actually leads to social change or reflected? Social? Social change or reflected? I mean, social life can be changed or it can be reflected as cinema is. You need all reflections to ruminate what you have to do. So cinema has to reflect all of you. You may not like one cinema, they may not like the other, but we have to reflect what we truthfully believe in. That's what I've been doing. Yes, sir. And always remember, your greatest actor is not infallible. He will keep making mistakes and correcting himself. Your greatest leader will not be infallible. பிழையா பெருமை எந்த தலைவனுக்கும் இல்லை. அதனால் we reflect
யூ டிடெக்ட் வாட் இஸ் குட் ஃபார் யூ. சினிமாவும் சரி, சோசியல் லைஃப்லயும் அப்படியே வாழ்ந்து காட்டணும். நான் சினிமால சொன்ன கருத்துக்களை நான் என் வாழ்க்கையில் காட்டவில்லை என்றால் அது தொழில், இது புருடான்னு அர்த்தம். ரெண்டுமே உண்மை இல்லை. அது காசுக்காக பண்றேன், இது புகழுக்காக, அதே புகழ தக்க வச்சுக்கிறதுக்காக இதே விளையாட்டு விளையாடுறேன். அப்படி விளையாடுறதுன்னா நான் பேசிய பல கருத்துக்களை சினிமாவில் பேசி இருக்கவே மாட்டேன். ரகசியமா ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் மட்டும் பேசியிருப்பேன். ஸோ ஐ ரிஃப்ளெக்ட் மை செல்ஃப் ஃபார் யூ. அதுல நிறைய ஜிகினா தடை விடுவாங்க, மேக்கப் போட்டு விடுவாங்க, ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டுருவாங்க. அதுல என்னை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. Sure, sir. Thank you, sir. Hi sir, I'm Kavya R from the Department of Home Science. So my question to you today would be, your decision to do a transition from cinema to politics was a very significant decision. I would like to ask you, what inner feeling led you to take that step, sir? Inner feeling is the correct word. It's a feeling. You have made that decision, you've forgotten it. To come to this college, you made that decision. Maybe your mother didn't want you to, or wanted you to, or to go to another college. But you chose to come here, and you chose it in your teens. That's what I did. I chose it in my teens. And I had chosen my politics also when I was in my teens. But it's growing. I'm getting more education in politics. Thank you so much, sir. Thank you. Hello sir, I am Sara, final year student from the Department of Home Science. So, now you are a member of the parliament. So, ungala portha varaikum, what do you think is the difference between public service and public life in cinema? கிட்டத்தட்ட போன கேள்விக்கு சொன்ன பதிலே இதுக்கு பொருந்தும்னா கூட பார்லிமெண்ட்டை நீங்க எடுத்துட்டதுனால நானும் அதை பத்தி பேசணும். ஏன்னா அந்த சீட்டுடைய சூடு எவ்வளவு இருக்குன்னு உட்காந்தே நல்ல சூடான சீட்ஸ் அது. கேள்வி கேட்காம நிறைய பேர் உட்காந்து, நானே கொஞ்சம் சூடு ஏற்றிட்டு தான் இருந்தேன் முதல் 3 மாதங்கள். ஆனா அதே தான் இங்கேயும் சோசியல் லைஃப்லயும் சொல்ல முடிஞ்சதை சொல்ல முடியல, என் சினிமா லைஃப்லயும் நான் சொல்ல வந்ததை சொல்ல முடியல. தேர் இஸ் a சென்சார்ஷிப். லைஃப்லயும் அது இருக்கு உங்களுக்கு. அது கவர்மெண்ட் மூலமா வரும், மதத்தின் மூலமாக வரும், பெற்றோர்கள் மூலமாக வரும். எல்லாத்தையும் கேள்வி கேட்க வேண்டியது உங்கள் உரிமை. அதை நீங்கள் கடமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வியே கேட்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் நிறைய யோசிப்பேன் சார் இந்த பதிலுக்கு அப்புறம். அவ்வளவுதானுங்க. அதை நான் செய்ய வச்சுட்டேன்னா இவங்க கூட்டத்தில் நானும் சேர்ந்துருவேன்.